இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து பஞ்சாயத்து ராஜ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் சில டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி கண்டினியூஷன் இருக்கும். தென் அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா PISA ஆக்ட் ஆஃப் 1996 எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ எதனாலனா 1992 ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். அதை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, திருப்பியும் இந்த PISA ஆக்ட் மூலயமா இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு PISA அப்படின்னா the provision of the பஞ்சாயத் extension to the scheduled areas act. ஸோ என்னென்னா சில ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு இருக்கும். நம்ம 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல்டு ஏரியாஸ்லாம் இந்த ஆக்டை வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்ட் 9 வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் அந்த வந்து PISA ஆக்ட்னு சொல்லி பின்னால் கொண்டு வந்திருப்பாங்க. த ப்ரொவிஷன் ஆஃப் பார்ட் 9 நாட் அப்ளிகபிள் டு தி 5th ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஸோ பகுதி 9 விதிகளின் 5வது அட்டவணை பகுதிகளுக்கு பொருந்தாது. அக்கார்டிங் டு 2019 the 10 states have 5th scheduled areas. 2019 படி 10 மாநிலங்களில் 5வது அட்டவணை பகுதிகள் அது என்னன்னு பாருங்கள். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்டு ராஜஸ்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். த 5th schedule provisions relating to the administration and control of scheduled areas and scheduled tribes. 5வது அட்டவணை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான விதிகள். To extend the provision of part 9 to scheduled areas with certain exemption and modification. சில விதிவிலக்குகள் மற்றும் மாற்றங்களுடன் பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கு பகுதி 9 விதிமுறைகளின் விரிவுபடுத்துதல். To provide self-rule for tribal population. பழங்குடியின மக்களுக்கு சுயாட்சி வழங்குறது. தென் சேஃப்கார்ட் அண்ட் டு ப்ரிசர்வ் தி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். பழங்குடி சமூகங்களின் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பாதுகாத்தல். ஸோ இதெல்லாம் PISA ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. தென் சில ரெக்கமெண்டேஷன் வந்து செகண்ட் IRCயில் சொல்லியிருந்திருப்பாங்க. அது என்னென்னு பாருங்கள். த 6th ரிப்போர்ட் ஆஃப் செகண்ட் IRC, அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஜேர்னி இன் டு தி ஃபியூச்சர். இதுதான் அதோட டைட்டில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்கமெண்டட் தட் தேர் ஷுட் பி கிளியர் கட் டெமோக்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈச் டயர் ஆஃப் தி கவர்மெண்ட். அறிக்கை உள்ளாட்சி நிர்வாகம் எதிர்காலத்திற்கான ஒரு ஊக்கமளிக்கும் பயணம். இதில் என்ன சொல்கிறாங்க, அது அரசாங்கத்தின் ஒவ்வொரு அடுக்கின் செயல்பாடுகளின் தெளிவான எல்லை நிர்ணயம் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. த பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியரிட்டி, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், டீலினியேஷன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், டிவோலியூஷன் ஆஃப் ரியல் டேர்ம்ஸ், கன்வர்ஜென்ஸ், சிட்டிசன் சென்ட்ரிசிட்டி. துணை கொள்கை, ஜனநாயக பரவலாக்கம், செயல்பாடுகளை வரையறுத்தல், அதிகார பகிர்வு, ஒன்றிணைத்தல், குடிமக்களை மையமாக்க. ஸோ இதுதான் அவங்க வந்து செகண்ட் IRCயில் சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம PISA ஆக்ட் 1996 பார்த்தோம். தென் செகண்ட் IRC பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜில் வந்துட்டு கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டிஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் பார்ட் 9A முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பாருங்கள். த விச் ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபை தி பவர்ஸ், அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசியிருக்கோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் வராது. தென் 6th ஷெட்யூல் என்ன பண்ணால் ஷெட்யூல்டு ஏரியாஸை பற்றி பேசியிருக்கோம். இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸை பற்றி பேசியிருப்போம். ATM ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ 6th ஷெட்யூலும் வராது. ஆப்ஷன் பியும் வராது. தென் 10th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசியிருந்திருப்போம். ஸோ ஆப்ஷன் சியும் வராது. 11th ஷெட்யூலில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பஞ்சாயத்தை பற்றி பேசியிருந்திருப்போம். ஸோ ஆப்ஷன் டி த ஆன்சர். ஸோ இது 2019 கேட்ட கொஸ்டின். பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி இன் இட்ஸ் ரிப்போர்ட் சஜஸ்டட். என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பார்னா, பல்வந்த் ராய் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாருன்னா 3 டயர் சிஸ்டம் வேணும் அப்படின்னு இருப்பார். ஸோ நம்ம ஆப்ஷன் பி 1 டயரும் 4 டயரும் நம்ம எங்கேயும் படித்ததே இல்லை. 2 டயர் அண்ட் 3 டயர் மட்டும் தான் படிச்சிருப்போம். பட் ஆனால் 2 டயர் வந்து யார் சொல்லியிருப்போம்னா அசோக் மெஹ்தா கமிட்டியில் சொல்லியிருந்திருப்பாங்க 1977. பல்வந்த் ராய் கமிட்டியில் தான் என்ன சொல்லியிருப்போம் 3 டயர் சிஸ்டம் வேணும்னு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ த ஆர்டிக்கல் dash was inserted into the constitution under 73rd constitutional amendment. அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதில் எதுன்னு கேட்குறாங்க,
நம்ம பார்த்துருப்போம் பஞ்சாயத்து ராஜ் 243 ஆரம்பித்து 243 முடிஞ்சிருக்கும். 243 ஆரம்பித்து 243 முடிஞ்சிருக்கும். ஸோ 245 வராது, 244 வராது, 242 வரவே வராது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 243B. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். The which committee was appointed in 1988 to deal with the revitalization of Panchayat Raj institution for democracy and development. 1986 ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்க்க அமைக்கப்பட்ட குழு எது? ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்வி கமிட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி. அவங்க தான் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ரீவிட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸு எந்தெந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 9A முடிச்சிட்டோம், பஞ்சாயத்து ராஜ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்ட் 9B அர்பன் லோக்கல் பாடிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ எப்படி பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் லோக்கல் பாடிஸுக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வந்து எங்கன்னா மெட்ராஸில் தான் உருவாக்குறாங்க. தென் பாம்பே அண்ட் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் வந்து 1726 உருவாக்கியிருக்காங்க. தென் சேம் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா மாயா ரெசல்யூஷன் எடுக்கிறாரு எப்போனா 1870. தென் ரிப்பனோட ரெசல்யூஷன் 1882 லார்டு ரிப்பன் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. தென் அதுவும் 1882. தென் ராயல் கமிஷன் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் 1907. தென் அடுத்த பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ சேம் அங்கே பார்த்தது தான் இங்கேயும். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படிலாம் எவல்யூஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள். 1989 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு நகரப்பள்ளிக்கா பில் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. தென் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க. எதுனா அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது எந்த டைமில் என்ஃபோர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 1 June 1993. நம்ம அங்கே பஞ்சாயத்து ராஜ்னு பார்த்தோம்னா 24th April 1993 பார்த்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 June 1993 டேட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் இருக்காங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து யாருக்குன்னா கண்டோன்மெண்ட் போர்ட்ஸுக்கு. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. ஸோ 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. த நியூ பார்ட் 9A அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா முனிசிபாலிட்டின்றாங்க. அது என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 243P2 ஆர்டிக்கல் 243ZG. ஸோ இது என்ன ஷெடியூலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஷெடியூலாக இருக்குது. ஸோ எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 18 செயல்பாட்டு உருப்படிகள் 12வது அட்டவணையில் வந்து வச்சுருக்காங்க. த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு தி முனிசிபாலிட்டிஸு நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. த கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு அடாப்ட் ஏ நியூ சிஸ்டம் புதிய முறையை ஏற்றுக்கொள்வது மாநில அரசுகளின் அரசியலமைப்பு கடமை. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் பாருங்கள். நகர் பஞ்சாயத்து அப்படின்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைநிலை பகுதிக்கான நகர் பஞ்சாயத்து. தென் முனிசிபல் கவுன்சில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நகர்ப்புற பகுதிக்கு ஒரு மாநகர சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒரு நகர்ப்புற பகுதிகளுக்கு ஒரு மாநகராட்சி. ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிக் சிட்டி பெரிய நகரங்களின் நிர்வாகத்திற்காக இந்த கார்ப்பரேஷன் வந்து உருவாக்கப்படுறது. த கவுன்சில் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலர்ஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் இஸ் ஹெட்டட் பை அ மேயர். சபை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை உறுப்பினர்களை கொண்டுள்ளது மற்றும் ஒரு மேயர் தலைமையில் உள்ளது. டோட்டலாக 3 அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. கவுன்சில் அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் விங்குன்பாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி அண்டு கமிஷனர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் பாருங்கள். மினிமம் 10 lakh இருக்கணும். ஸோ இதுதான் முனிசிபல் கார்ப்பரேஷனோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. தென் அடுத்தது பாருங்கள் முனிசிபாலிட்டி நகராட்சி. இட் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டவுன்ஸ் அண்டு ஸ்மாலர் சிட்டிஸ் இது நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களின் நிர்வாகத்திற்காக நிறுவப்பட்டுள்ளது. பாப்புலேஷன் எவ்வளோ இருப்பாங்கன்னா மினிமம் 1 lakh இருக்கணும். ஸோ ஹெட் ஆஃப் த கவுன்சில் இஸ் கால்ட் அஸ் பிரசிடென்ட் ஆர் சேர்மன் அப்படின்பாங்க. தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டு சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைமை நகராட்சி அதிகாரி. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்பாங்க அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு. ஸோ இது பார்த்திங்கன்னா the created for the administration of fast developing town and a town which does not yet fulfill all the condition necessary for the constitution of a municipalities.
வேகமாக வளர்ந்து வரும் நகரம் மற்றும் நகராட்சி அமைப்பதற்கான தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் இன்னும் பூர்த்தி செய்யாத ஒரு நகரத்தை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. கிரியேட்டட் பை எ நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது. என்டையர்லி நாமினேட்டட் பாடி பை த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசால் முழுமையாக நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நெய்தர் எ ஸ்டாட்யூட்டரி நார் எ எலெக்டட் பாடி. சட்டப்பூர்வ அமைப்போ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்போ அல்ல. ஸோ டவுன் ஏரியா கமிட்டி பாருங்கள். அடுத்தது த செட்டப் பை எ செப்பரேட் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எ ஸ்மால் டவுன். சிறிய நகரத்திற்கான மாநில சட்டமன்றத்தின் தனி சட்டத்தால் அமைக்கப்பட்டது. செமி முனிசிபல் அத்தாரிட்டி என்ட்ரஸ்டட் வித் லிமிடெட் சிவிக் ஃபங்க்ஷன்ஸ். வரையறுக்கப்பட்ட குடிமை பணிகளுடன் ஒப்படைக்கப்பட்ட அரை நகராட்சி அதிகாரம். மேபி wholly elected or wholly nominated or partially elected and partially nominated as provided by the state government. மாநில அரசால் வழங்கப்பட்டபடி முழுமையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது முழுமையாக நியமிக்கப்படலாம் அல்லது பகுதியாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது பகுதியாக நியமிக்கப்படலாம். ஸோ இதுதான் டவுன் ஏரியா கமிட்டியை பற்றி சொல்கிறது. தென் கண்டோன்மெண்ட் போர்டு. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் சிவிலியன் பாப்புலேஷன் இன் தி கண்டோன்மெண்ட் ஏரியா. செட்டப் அண்டர் தி ப்ரொவிஷன் ஃபார் தி கண்டோன்மெண்ட் ஆக்ட் 2006. 2006ஆம் ஆண்டு கண்டோன்மெண்ட் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. எக்ஸ் அஃபிசியோ பிரசிடென்ட் யார்னா மிலிட்ரி ஆஃபீஸர் கமாண்டிங் தி ஸ்டேஷன். செயல் அலுவலர் நிலையத்தின் இராணுவ அதிகாரி. இது எதுக்கு கீழே வருதுன்னா அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இந்த கண்டோன்மெண்ட் போர்டு வந்துடும். தென் டவுன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்ஷிப்னால் நம்ம அந்த பிஹெச்எல் டவுன்ஷிப்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை தான் சொல்லுவாங்க. இட் எஸ்டாப்ளிஷ்டு பை பப்ளிக் இன்டர்பிரைசஸ் டு ப்ரொவைட் சிவிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்கர். பொதுத்துறை நிறுவனங்களால் அதன் ஊழியர்களுக்கு மற்றும் தொழிலாளர்களுக்கு குடிமை வசதிகளை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ளது. எக்ஸாம்பிள் பிஹெச்எல், இந்த ஐசிஎஃப்லாம் பார்த்துறீங்களா. ஸோ அதெல்லாம் டவுன்ஷிப்குள்ளே வரும். இட் இஸ் நாட் அன் எலெக்டட் பாடி அண்ட் ஆல் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி என்டர்பிரைசஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அல்ல, அனைத்து உறுப்பினர்களும் நிறுவனத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். நெக்ஸ்ட்டு போர்ட் ட்ரஸ்ட், துறைமுக பொறுப்பாட்சி. டு மேனேஜ் அண்ட் ப்ரொடக்ட் தி போர்ட்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் சிவிக் அம்யூனிட்டிஸ். துறைமுகங்களை நிர்வகிக்கும், பாதுகாக்கவும் மற்றும் குடிமக்களுக்கு வசதிகளை வழங்கவும். கிரியேட்டட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்பாங்க. டு அண்டர்டேக் டிசைக்னேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். நியமிக்கப்பட்ட செயல்பாடுகள் அல்லது குறிப்பிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ள. தீஸ் ஆர் ஃபங்க்ஷன் பேஸ்ட் நாட் ஏரியா பேஸ்டு. இவை செயல்பாடு அடிப்படையானவை, பகுதி அடிப்படையானவை அல்ல. நோன் அஸ் சிங்கிள் பர்பஸ், யூனிபர்பஸ் ஆர் ஸ்பெஷல் பர்பஸ். ஒற்றை நோக்கம் அல்லது சிறப்பு நோக்கம் என அறியப்படுகிறது. எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் ஏ ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பை அன் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றத்தால் சட்ட ரீதியான அமைப்புகளாக நிறுவப்பட்டவை. ஃபங்க்ஷன் அஸ் ஏ அட்டானமஸ் பாடி. ஒரு தன்னாட்சி அமைப்பாக செயல்படுகிறது. ஸோ முனிசிபல் மெம்பர்ஸ், இது என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243R. ஸோ அது பாருங்கள், நகராட்சி உறுப்பினர்களின் அமைப்பு. ஆல் தி மெம்பர்ஸ் டு பி எலெக்டட் பை டைரக்ட் எலெக்ஷன். நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேண்டும். த ஈச் முனிசிபல் கார்பரேஷன் ஈச் முனிசிபல் ஏரியாஸ் ஆர் டிவைடட் இன்டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி டு பி நோன் அஸ் வார்ட்ஸ். ஒவ்வொரு நகராட்சி பகுதியும் வார்டுகள் என்று அழைக்கப்படும் பிராந்திய தொகுதிகளாக பிரிக்கப்படும். த மேனர் ஆஃப் எலெக்ஷன் டு பி பிரிஸ்கிரைப்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் தேர்தல் முறை. வார்டு கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா 243S அந்த ஆர்டிகல் சொல்லுது. த கன்சிஸ்டிங் ஆஃப் 1 or more வார்ட்ஸ் ஹேவிங் பாப்புலேஷன் ஆஃப் 3 lakh or more. 3 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒன்று அதற்கு மேற்பட்ட வார்டுகளை கொண்டுள்ளது. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டிகல் சொன்னால் 243T சொல்லுது. எஸ்சி அண்ட் எஸ்டி இன் ப்ரொபோர்ஷனேட் டு தர் பாப்புலேஷன். உமன் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் and the 1/3 of the total number of officers for chairperson. The duration of municipalities 243U. 5-year term. It can be dissolved before the completion of its term. நகராட்சி காலம் முடிவதற்குள் கலைக்கப்படலாம். ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டியூரேஷன் ஆஃப் 5 years. 5 வருட காலம் அவகாசம் முடிவதற்கு முன்னர் புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். In case of dissolution, before the expiry of period of 6 months from the date of its dissolution. கலைக்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் என்ன பண்ணிதுன்னா ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்தியிருக்கணும். அதை தான் இந்த டியூரேஷனில் சொல்கிறாங்க. தென் டிஸ்குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இது என்ன ஆர்டிகல் சொல்லணும், ஆர்டிகல் 243V. அண்டர் எனி லா ஃப்ரம் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலெக்ஷன் டு தி லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட் கன்சர்ன்டு.
சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தின் கீழ்? அண்டர் எனி லா மேடு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தின் படியும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிட்டர்மைன்ஸ் தி ஆல் த கொஸ்டின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். மாநில சட்டமன்றம் தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் தீர்மானிக்கிறது. ஸோ இதுலேயும் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 years ஃபார் கண்டஸ்டிங் த எலெக்ஷன்ஸ். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அடுத்தது தேர்தல் ஆணையம் பற்றி சொல்கிறாங்க. தி கண்டக்ட்ஸ் ஆல் எலெக்ஷன் டு தி பஞ்சாயத் அண்டு முனிசிபாலிட்டிஸ். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுக்கு அனைத்து தேர்தல்களையும் நடத்துகிறது. த சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் தி கண்டக்ட்ஸ் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் அனைத்து தேர்தல்களையும் நடத்துதல் ஆகியவற்றின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாடு. இது எல்லாமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். 243W. The state legislature may endow the municipalities with the powers and authority necessary for them to function as a institution of self-government. மாநில சட்டமன்றம் நகராட்சிகளுக்கு சுயராஜ்ய நிறுவனமான செயல்பட தேவையான அதிகாரங்களையும் வழங்கலாம். The preparation of plans for economic development and social justice. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை தயாரித்தல். The implementation of schemes for economic development and social justice including எத்தனை மேட்டர்ஸ்னா 18 மேட்டர்ஸ். எந்த ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா 12th ஷெட்யூல். 12வது அட்டவணையில் 18 விஷயங்கள் உட்பட பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை செயல்படுத்துதல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸு சில ஏரியாஸ்க்கு வந்து சில பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இது எந்த ஆர்டிகல் சொன்னால் ஆர்டிகல் 243ZC. The scheduled areas and tribal areas in the states. மாநிலங்களில் பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில். Then it shall also affect the functions and powers of the Darjeeling Gorkha Hill Council of the Western Bengal. மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் கோர்க்கா மலைமன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களை இது பாதிக்காது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா the Central Council of Local Government. உள்ளாட்சி அரசாங்கத்தின் மத்திய கவுன்சில். இது எப்போ செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா செட்டப் இன் 1954. இட் வாஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் ஆர்டிகல் 263. ஆர்டிகல் 263னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி பேசுது. ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பை அன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அஸ் அன் அட்வைசரி பாடி. இந்திய அரசியலமைப்பின் 263வது பிரிவின் கீழ் இந்திய ஜனாதிபதியின் உத்தரவின் மூலம் ஒரு ஆலோசனை அமைப்பாக அமைக்கப்பட்டது. சேர்பர்சன் என்ன பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட் தான் இதுக்கு வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர். காம்போசிஷன் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி மினிஸ்டர் ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் ஸ்டேட்ஸ். அமைச்சர் மற்றும் மாநிலங்களில் உள்ளாட்சி மந்திரிகள் ஆகியோரை கொண்டுள்ளது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இது எந்த ஆர்டிகல்னா 243ZD. தேர் ஷுட் பி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன் எவரி ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவில் மாவட்ட திட்டக்குழு இருக்க வேண்டும். டியூட்டி டு சென்ட் டெவலப்மெண்ட் பிளான் மாடல் டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். வளர்ச்சி திட்ட மாதிரியை மாநில திட்டக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும். தென் த சேர்மன் ஆஃப் த கமிட்டி இஸ் எலெக்டட் அஸ் பர் லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ். குழுவின் தலைவர் சட்டமன்றத்தின் விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மெம்பர்ஸ் பாருங்கள். மெம்பர்ஸ் யாரான்னு பாருங்கள். உறுப்பினர் யாருன்னா மெம்பர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கமிட்டி, மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் தி கான்ஸ்டிடுவன்சி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி இன் தி கான்ஸ்டிடுவன்சி, தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி ஆர்டிக்கல் 243ZD. பெருநகர திட்டமிடல் குழு 243ZD. டு ட்ரா அப் பிளான்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ். பெருநகரங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2 ஓகேங்களா. 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி மெட்ரோபாலிட்டன் கமிட்டி ஷுட் பி எலெக்டட் பை தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி முனிசிபாலிட்டிஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத் இன் தி மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஃப்ரம் அமாங்கஸ் தெம்செல்ஃப். மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களில் 3/2 மாநகராட்சிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர பகுதியில் உள்ள பஞ்சாயத்துகளின் தலைவர்கள் தங்களுக்குள் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்த்தோம். இந்த அர்பன் லோக்கல் பாடிஸில் வந்து அதோட ஹிஸ்ட்ரி எப்படி எவல்யூஷன் ஆச்சுன்னு பார்த்தோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான் ஒரு முனிசிபல் கார்பரேஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. தென் 1726 பாம்பே அண்ட் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. தென் 1870 லார்டு மேயோ வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். லார்டு மேயோ ரெசல்யூஷன் சொல்லி கொண்டு வந்திருப்பார். தென் 1882 ரிப்பன் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பார். தென் 1907 ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தென் 1919 ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. தென் 1935 ஆக்ட்லேயும் பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 65th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் நகரப்பள்ளிக்கால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. தென் என்ன ஆகுதுன்னா 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ட் 9A முனிசிபாலிட்டிஸ் உள்ள வருது. எந்த ஷெடியூலில் வைக்கிறாங்கன்னா 12th ஷெடியூலில் வைக்கிறாங்க. டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைட் பாருங்கள். 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று நகர் பஞ்சாயத்துன்னு பார்த்தோம், இன்னொன்று முனிசிபல் கவுன்சில்னு பார்த்தோம், தென் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லிட்டு பார்த்தோம். தென் முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பிக் சிட்டிஸ் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முனிசிபல் கார்பரேஷன் இருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அந்த கவுன்சிலர்ஸ்க்கு வந்து ஹெட் யார் இருப்பாங்கன்னா மேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 lakhs இருக்கணும். தென் அடுத்தது நகராட்சி முனிசிபாலிட்டி. இது எங்கே இருக்குன்னா டவுன்ஸ் அண்டு ஸ்மாலர் சிட்டிஸ் தான் நகராட்சின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh இருக்கணும். தென் ஹெட் ஆஃப் த கவுன்சில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா சேர்மன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்பாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பிங் டவுன்லாம் இருக்குல்ல, வளர்ந்து வரும் நகரம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்பாங்க. இதை வந்து எப்படி உருவாகனா சும்மா ஒரு அறிவிப்பு மட்டும் அறிவிச்சிருவாங்க, நோட்டிஃபிகேஷன். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போட்டு உருவாக்கிடுவாங்க. இஸ் என்டையர்லி நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்டு. தென் இது வந்து ஸ்ட்ராட்டஜரி பாடியும் கிடையாது, எலெக்டட் பாடியும் கிடையாது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டி, நகர்ப்புற பகுதிகள் அடங்கிய பகுதி அப்படின்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு ஆக்ட் போட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த செமி முனிசிபல் அத்தாரிட்டி என்ட்ரஸ்டட் வித் லிமிடெட் சிவிக் ஃபங்க்ஷன்ஸ். தென் அடுத்தது கண்டோன்மெண்ட் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் ஆக்ட் 2006 அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு யார் வந்து பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மிலிட்ரி ஆஃபீஸர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. தென் டவுன்ஷிப்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்எல் நான் சொன்னேன். ஸோ ஒரு பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து அவங்கள ஸ்டாஃப்ஸுக்கு வந்து உருவாக்குறது தான், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து உருவாக்குறது தான் டவுன்ஷிப்பு. எக்ஸாம்பிள் பிஹெச்எல் டவுன்ஷிப்பு. தென் போஸ்ட் ட்ரஸ்ட் பார்த்தோம். இதுவும் யார் பண்ணியிருப்பாங்க, பார்லிமெண்ட் தான் கிரியேட் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. தென் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். தென் ஆர்டிகல் 243R என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் ரிசர்வேஷன் 243 என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தா 5 year டேர்ம். இட் கேன் பி டிசால்வ்டு பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் இட்ஸ் டேர்ம். ஃப்ரெஷ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நடத்தி முடிச்சிடணும். சார் டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 years. தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் பார்த்தோம், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இது என்ன ஆர்டிகல் பேசுனா 243W சொல்லுது. தென் சில ஏரியாஸை வந்து சில மாநிலங்கள் மற்றும் பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க எக்ஸம்ஷன் ஏரியான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது என்னென்னு சொல்லியும் நம்ம பார்த்துருக்கோம். தென் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்டு, அதை வந்து எந்த வருஷம் உருவாக்கின்னு பார்த்தோன்னா 1954 உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் யார் சேர்பர்சன் ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட் இருப்பாங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பார்த்தோம் 243ZD. தென் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, இதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 243ZD. ஸோ இது வரைக்கும் நம்ம பஞ்சாயத்து ராஜும் முடிச்சாச்சு, தென் அர்பன் லோக்கல் பாடிஸும் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் புக்ஸு ரெஃபரன்ஸ் வந்து இந்த புக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஜுடிஷியரி டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.